ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 8ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடற்கரை கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு போக நம்ம ஹீரோயின் மட்டும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்பனா உங்க கடையில எங்களுக்கு இடம் இல்லையா? சரி பரவாயில்ல, நாங்க விற்கிறதுக்காக குயின் எனர்ஜி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பில்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை சாப்பிட்டுட்டு எங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸாவது ஏத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்ல அவரும் அதை சாப்பிட்டு பாக்குறாரு. சாப்பிட்ட உடனே அவரோட ஃபைட்டிங் லெவல் டக்குன்னு ஒரு பாயிண்ட் அதிகமாயிடுது. இது சூப்பரா இருக்குல்ல, இதை விற்கிறதுக்காக தான் நாங்க உங்க கடையில இடம் கேட்டோம், ஆனா நீங்க தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, ஆமா இது எவ்வளவுக்கு விற்கிறதா இருக்கீங்க? 300 காயினுக்கு, ரொம்ப சீப்பா இருக்கு. பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் கேங் இதை விட டபுள் மடங்கா விற்கிறானுங்க. சரி நான் உங்களுக்கு இடம் தரேன், ஆனா நீங்க எனக்கு காசுலாம் எதுவும் தர வேணா, மாசம் 20 பில்ஸை மட்டும் எனக்கு ரெண்டா கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்ல அவங்க எல்லாரும் அப்படியே குசியா போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்க இங்க இருந்து இடத்தை கிளீன் பண்ணுங்க, நான் போய் மெடிசன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ அவரோட உயிரை கொடுத்து மெடிசன்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரே டயத்துல 4-5 பில்ஸ் எல்லாம் ரெடி பண்ண அவரோட எனர்ஜி ரொம்பவே ட்ரை ஆயிடுது. நம்ம ஹோட்டைன் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க நம்ம கேங் மொத்தமும் முதல் ரவுண்ட் பில்ஸை வித்துட்டு இப்ப திரும்ப வந்துடுறாங்க. அதுக்குள்ள இவ்வளவு ரெடி பண்ணிட்டியா, உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவர் வாயில ஒரு பில்ல போட்டு விட அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஜியான் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்ட, சீனியர்ஸ்லாம் நம்ம மெடிசனை வாங்கறதுக்கு போட்டி போட்டு வந்தாங்க தெரியுமா, கொஞ்ச நேரத்திலே எல்லாமே வித்து போயிட்டு அப்படின்னு அவங்க சொல்ல, எவ்வளவு அமௌண்ட் தரும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே சிரிப்பை போட நம்ம ஹூஜியா பையில இருந்த பேட்சஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வெளியே கூட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு குசிய தாங்கல, இவ்வளவு கைனா இது போதும், நம்ம ஃப்ளோரோட உட்டை மாத்திடலாம், வால்ஸையும் மாத்திடலாம், ஜியா ஜூனியர் ஹால்வே ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தால அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படும் நினைக்கிறேன், நான் இன்னொரு ரவுண்ட் மெடிசன் ரெடி பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பண்ணதே போதும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லின்சியா பக்கத்துல இருந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஒரு மெடிசன் கூட வித்து போல தெரியுமா, நம்ம கடை அவ்வளவு ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க வந்து ஒருத்தர் செக்டர் லீடரை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் நம்ம ஆளுக்கான அடுத்த கண்டம் நினைக்கிறேன். மெடிக்கல் கேங் ஹெட்டான ஹான்சியாங்கிற ஒருத்தன் இப்ப அந்த இடத்துக்கு வரான். தம்பிங்களா புதுசா கடை திறந்திருக்கீங்க போல, வாழ்த்துக்கள். நாங்க விக்கிற பில்ஸை விட உங்க பில்ஸ்லாம் பாதி விலைக்கு தரீங்களாமா, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஜியோயான் நாங்க புதுசுல அதான் எங்க ப்ராடக்ட மக்கள் வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியாம நாங்க கம்மி ரேட்டுக்கு வித்துட்டோம், இனிமே அந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்றாரு. நல்லது, நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாரும் மெடிசன்ஸ் தான் விற்க போறோம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, பேசாம என் கடைக்கு வந்துருங்க, பாதி கடையை நான் உங்களுக்கு தரேன், நீங்க விற்கிற மெடிசன்ஸ்ல இருந்து 40% சார் மட்டும் எனக்கு தந்தா போதும் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ என்ன உங்க கூட சேர்ந்துக்க சொல்றீங்களா? இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க தனி செக்டர் தான், நான் இல்லன்னு சொல்ல, எங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். நீ வந்தினா மெடிக்கல் கேங்கோட செகண்ட் சீஃப் போஸ்டிங்க கூட நான் உனக்கு தர ரெடியா இருக்கேன், என்ன சொல்ற? அவங்க எல்லாரும் ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பேசாம நீ எங்க கூட வந்து சேர்ந்துரு, நாங்க உனக்கு செகண்ட் சீஃப் போஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்ல அவன் கடுப்பாயிடுறான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு மரியாதை கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ எங்க கிளானை அவமானப்படுத்திட்ட, நம்ம பேட்டில்ல சந்திக்கலாம், தைரியம் தான் எங்க சேலஞ்சை ஏத்துக்க, அப்படி இல்லனா இனிமே மார்க்கெட் பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்க இருந்து கிளம்ப நம்ம ஜியோயானும் அந்த சேலஞ்சை ஏத்துக்கிறாரு. அவங்களோட ஃபைட்டிங் கிரேட் என்ன 3 ஸ்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹோட்டைன் சொல்ல, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சிரிப்பை போடுறாரு. வெளியே அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. மெடிக்கல் கிளான் ஸ்பான்சர்ஷிப்ல ஹோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜியானன் அகாடமி பசங்களோட ஹேண்ட்ஸமோ குயின் எனர்ஜி குறையாம இருக்கிறதுக்காக மெடிக்கல் கேங் ரொம்ப காலமா பில் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க யூஸ் பண்ற மெத்தட் ரொம்பவே அட்வான்ஸ், ரொம்பவே பவர்ஃபுல்லும் கூட, டீச்சர்ஸே அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேங் ரொம்பவே பழைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரொம்ப வீக்கான மெடிசன்ஸ் ரெடி பண்ணி தரானுங்க. அதை பத்தி பேசுறதுக்காக அவனுங்க கிளானுக்கு போனப்ப அவனுங்க எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டானுங்க. உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நாங்க அவங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கோம். ஃபீல்டுக்கு வரலனா அவங்களே அவங்க மெடிசன்ஸ்லாம் குவாலிட்டி இல்லாததுன்னு ஒத்துக்கிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அங்கிருந்த பசங்க எல்லாரும் அப்படியே கை தட்டுறானுங்க. அதுக்கு ஃப்ளேம் கிளானோட ரிப்ளையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேப்பரை வாங்க, ஃப்ளேம் கிளான் உதைக்க ஆள் தேவைப்படுது, அதனால நாங்க உங்க சேலஞ்சை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. மெடிக்கல் கேங் லீடர் அவனோட பில்ஸை சாப்பிட்டு அவனோட ஃபைட்டிங் ரேட்டை ஒரு பாயிண்ட் அதிகமாக்கி காட்ட அவன் ஆளுங்க எல்லாரும் சூப்பர் லீடர் சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்படியே கை தட்டுறானுங்க. இப்போ நான் என்ன கிரேட்ல இருக்கேன்? 3 ஸ்டார் லீடர். என்னது 3? இல்ல 3 இல்லனா 4 இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன ஒண்ணு தாண்டா, இந்த பர்ஸ் வச்சுட்டு என்னால எப்படி அவனுங்களை ஜெயிக்க முடியும்? ஜியோஎன் செக்டர் வீக்கானவங்கன்னு சொன்னது நீ தானே, ஏன்டா அந்த மாதிரி சொன்ன? அது வந்து லீடர் நீங்க சந்தோஷப்படுவீங்களேன்னு சொன்ன, ரொம்ப அழகா சொன்ன, ஜூனியர்ஸ் கிட்ட பேட்டில தோத்துட்டு என் மூஞ்சை கொண்டு போய் நான் எங்க வைக்க போறேனே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க.
தலை, நம்ம கேங்கோட ஆலோசகருங்கிற முறையில நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரவா? சொல்லி தொலை. நம்ம பில்ஸை விட அவனுங்க பில்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். பேட்டிலுக்கு முன்னாடி அவனுங்க பில்ஸை வாங்கி நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒன்று போட்டுப்போம். நம்ம ஃபைட்டிங் ஸ்டாரும் ஒரு பாயிண்ட் அதிகமாயிடும். நம்ம அவனுங்களை ஈஸியா ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு அவர் சொல்ல, ஹான் இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பிங்க. பேட்டில் வச்சு நான் உனக்கு சரியான பாடத்தை கத்து தரேன் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம லின்சுயா ஆப்போனன்ட்ஸ் ஃபைட்ல யூஸ் பண்ண போற ஸ்னேக் ஃபார்மேஷனை பத்தியும் அதை அவங்க டிஃபெண்ட் பண்ண யூஸ் பண்ண போற ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பேன், உள்ள புந்து நான் அவங்க லீடரை அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவங்க ஃபார்மேஷனோட ஜி எனர்ஜி ரொம்பவே அதிகம், உன்னால உள்ள பூர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஜியோயான் அப்படியே முன்னாடி வந்து அப்ப நான் லீடரை அட்டாக் பண்றேன், நீயும் ஜியா ஜூனரும் சீல்டை பிரேக் பண்ணி வழியில இருக்கிறவங்களை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் ஹூஜியா பேக்கப்காக பின்னாடி இருக்கட்டும், பின்னாடி இருந்து ஹோட்டேனையும் பாதுகாப்பா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல, என்னால முடியாது, இவனை பாத்துட்டு இருந்தா நான் எப்போ சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இது டீம் ஒர்க், ஹோட்டேன் கிட்ட வரவங்கள நீ அட்டாக் பண்ணு, சண்டைக்கு நடுவுல நமக்கு எனர்ஜி பில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை அவன் டக்குன்னு ரெடி பண்ணி தருவான் அப்படின்னு அவர் சொல்ல, ஆமா நான் கண்டிப்பா ஃபாஸ்டா பில்ஸ் ரெடி பண்ணி தருவேன், நம்ம சண்டையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ ரிங்குள்ள போக கிராண்ட் மாஸ்டர் அவருக்கு புதுசா ஏதோ ஒரு விஷயத்த கத்து கொடுத்துட்டு இருக்காரு. நான் நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டேன், ஆனா தண்ணிக்கு நடுவுல போய் ட்ரைனிங் எடுக்க சொல்றீங்களே அதான் என்னால முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்ல, நேச்சரோட பவரை பத்தி உனக்கு தெரியாது, நீ என்ன நினைக்கிறியோ எப்போதுமே அதுக்கு ஒரு படி மேலதான் இருக்கும், போ அந்த அறிவை நிறுத்திட்டு அதுக்கு நடுவுல போய் உட்காரு. அங்கேயா உனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை விட்டுட்டு உன்னால முடியும் நம்பி போ, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ இப்ப இந்த அறிவுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்காரு, அவரால் நிமிரவே முடியல. தண்ணி பயங்கர ஃபோர்ஸா அவர் அப்படியே கீழே தள்ளிட்டு இருக்க, நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொன்ன விஷயம் அவருக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. உன்னை ஒரு கல்லா இமேஜின் பண்ணிக்க, ரொம்ப வருஷமா பூமிக்கு அடியில புதஞ்சிருந்த நீ இப்பதான் மேல வர அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானோ அப்படியே அந்த அருவிக்கு நடுவுலயே உட்காந்து அப்படியே அவரோட மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரி இப்ப அவரால் அவர் மேல போற அந்த தண்ணியை கூட தடுத்து நிறுத்த முடியுது. மெடிடேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்க, நம்ம கேங் மொத்தமும் அவங்க செக்டர் ரூம்ல படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஹோட்டேன் டக்குன்னு முழிச்சு பேட்டிலுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அப்படியே எழுப்பி விட, நம்ம லின்சியா மட்டும் எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டாரு. அவருக்கு பயங்கரமா ஜுரம் வர அடிக்க ஆரம்பிச்சிருது. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணி திரும்ப அப்படியே கீழே உழுவ, நம்ம ஹீரோயின் நேரம் நம்ம ஹீரோ ரூம் கதவை போய் தட்டுறாங்க. ஆனா அவரும் கதவை திறக்க மாட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. தலையில மோதிரத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அசையமா உட்கார்ந்துட்டு இருக்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா மெடிடேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வெளியே நடக்கிற எதுவுமே சுத்தமா தெரியல. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. மேட்சுக்கான டைம் வர நெருங்கிட்டே இருக்கு. நல்லா சண்டை போடுற ஒருத்தன் அங்க ஜுரம் வந்து படுத்துட்டான். இவன் ஒருத்தன் தான் நம்ம நம்பிக்கைன்னு சொல்லி பார்த்தா இவனு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க, ஹோட்டேன் பேசாம நம்ம மேட்ச்ல இருந்து பின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஜியா ஜூனர் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல, இவனை அப்படியே தூக்குங்க, மேட்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, அவன் தானே பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னா அவனை கூட்டுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே அவரை தூக்கிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேட்டில் ஃபீல்டை சுத்தி நின்றுட்டு இருக்க, ஹான்சியான் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் கூட அவன் மெடிக்கல் கேங்க வர அவங்க எல்லாரும் அவனை பயங்கரமா வரவேற்கிறாங்க. அவன் ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவோட கேங் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஜியோயான மெடிடேஷன் போஸ்ட்லயே வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, அங்க இருந்த மொத்த கூட்டமும் அப்படியே அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. அவரை தூக்கிட்டு வந்து ஸ்டேஜ்ல வச்சுட்டு, ஜியோயான் இப்பயாவது எந்திரி அப்படின்னு சொல்லி அவங்க அவரை திரும்பவும் எழுப்ப ட்ரை பண்ண ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஹான் வந்து அவங்கள கலாச்சிட்டுலாம் போறான். என்னடா பயந்து போய் மெடிடேட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? தோல்வியை ஒத்துட்டு ஒழுங்கா ஓடி போயிடுங்க ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவருக்கு வணக்கம் வைக்க, எல்டர் ரூலின் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. என்ன நீங்க 4 பேர் தான் சண்டை போட போறீங்களா? இவன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டீச்சர், நாங்கள் சண்டை போடுறோம். நல்லா யோசிச்சிட்டீங்களா? நல்லா யோசிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல, 2 டீமையும் அப்படியே கிட்ட கூப்பிட்டு வச்சு அவங்க வெப்பன்ஸை அவங்க ஆப்போனன்ட்ஸ் கிட்ட காட்ட சொல்றாங்க. ஹோட்டேன் உன் வெப்பன் அங்க இந்த சீலு தான் டீச்சர், இதை வச்சே நாங்க எல்லாரையும் சமாளிச்சிருவோம். சண்டையில யாராவது அடிபட்டு மோசமான நிலைமைக்கு வர வரைக்கும் நாங்க ஸ்டேஜுக்கு வர மாட்டோம். இந்த பேட்டில் ஃபீல்டு உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து வெளியே போக, அவங்க பேட்டில் ஃபார்மேஷனே இப்ப மொத்தமா மாறி போயிடுது. நம்ம ஹூஜியா நான் போறேன், எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா ஜியா ஜூனர் நீ வா. அடுத்து ஹோட்டேனோட பொசிஷன்ல இப்போதைக்கு ஜியோயான் இருக்கட்டும், ஒருவேளை அவன் கடைசியா எந்திரிச்சாலும் அவனால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முன்னாடி போக, ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தனை மட்டும் அனுப்பி வைக்கிறானுங்க.
ஃபூஜியா அவரோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி அவனை சமயம் அடிச்சு பறக்க விட்டுறாரு. கிரௌட் அவர் அப்படியே கை தட்டி என்கரேஜ் பண்ண ஹான் அடுத்ததா 3 பேர் அப்படியே முன்னாடி அனுப்பி வைக்கிறான். இருந்தாலும் நம்ம ஃபூஜியா தனியால நின்று அவங்கள சமயம் சமாளிக்கிறாரு. ஆனா அவரால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. அவர் ஆடியவங்க பார்த்துட்டு நம்ம ஜியாசுனா டக்குன்னு உள்ள வந்து அவருக்கு அப்படியே ஹெல்ப் பண்ண அவங்க 2 பேரும் சேர்ந்து சமயம் சண்டை போட்டு அவனுங்க 3 பேரையும் காலி பண்ணிடுறாங்க. அவங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க நம்ம ஹோட்டேன் அவங்களுக்கு பில்ஸ் தூக்கி போடுறாரு. அதை வாங்கி அவங்க அப்படியே வாயில போட்டுக்க இப்போ அவங்க லீடர் ஹான்சியானே முன்னாடி வந்துடுறான். அவங்க நினைச்சதை விட அவன் பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணியும் கூட அவங்களால அவனை எதுவுமே செய்ய முடியல. ஹான் பூஜையை காலி பண்ணிட்டு ஜியாசுனரையும் அப்படியே பறக்க விட நம்ம ஹோட்டேன் அப்படியே பதறி போயிடுறாரு. அடுத்து நம்மள பொண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நம்ம ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்ண அவர் அசைற மாதிரியே தெரியல. வேற வழி இல்லாம அவரும் அவர் சீல்டு எடுத்துட்டு அப்படியே களத்துல இறங்கிடுறாரு. ஆனா அவர் எடுத்துட்டு போனது சாதா சீல்டு மாதிரி தெரியல, சீல்டுக்குள்ள சீல்டா இருக்கு. ஹான் எந்த பக்கத்துல இருந்து அவர் அட்டாக் பண்ண முடியாத மாதிரி ஒரு பேரல் மாதிரி அவர் அப்படியே அவரை கவர் பண்ணிக்க அவனும் என்னென்னமோ பண்ணி அதை உடைக்க ட்ரை பண்றான். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஹோட்டேன் அந்த சீல்ட வச்சுட்டு வித்த கட்ட அவன் அப்படியே கடுப்பாகி அவன் ஆளுங்களை விட்டு அதை உடைக்க சொல்லிடுறான். அவரு அதையும் சமாளிக்கிறாரு. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல அவரை ரவுண்டு கட்டி சீல்டுக்குள்ளேயே வச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சு பேரலோட சேர்த்து அவர் அப்படியே பறக்க விட சீல்டு எல்லாம் காணாம போய் அவர் அப்படியே வெளியே வந்து உளுந்துடுறாரு. நம்ம ஹீரோ மட்டும் தான் பாக்கி. அவனுங்க அப்படியே அவரு கிட்ட வர இப்போ ஒரு வழியா அவரு மெடிடேஷனை விட்டு வெளியே வந்துடுறாரு. டைம் அவருக்கு ரொம்பவே ஸ்லோவா தெரிய அவரு முன்னாடி காத்துல பறந்துட்டு இருந்த ஒரு துளி தண்ணிய அவர் அப்படியே லைட்டா சுண்டி விடுறாரு. அவர் உட்கார்ந்து இருந்த அந்த ஸ்டூலு கீழே இருந்த கட்டை டக்குன்னு பறந்து போய் ஆப்பனன்ஸ் அடிச்சு அப்படியே பறக்க விட்டுருது. ஹானுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் உட்கார்ந்து இந்த ஸ்டூலையும் அப்படியே பறக்க விட்டுட்டு அவர் அப்படியே அங்கிருந்து காணாம போக அவனுங்க எல்லாரும் அப்படியே முழிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஜியோசூனரை தூக்கிட்டு போய் அவரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்கார வச்சுட்டு கவலைப்படாத, உனக்காக நான் அவனுங்களை காலி பண்றேன் அப்படின்னு சொல்ல பின்பக்கத்துல இருந்து அவனுங்க 4 பேரும் அவர் அப்படியே அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனா நம்ம ஜியோயான் திரும்பாமலே அவனுங்களை அப்படியே பறக்க விட்டுறாரு. அவரோட ஸ்வாட் அப்படியே வெளியே எடுத்து ஹானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவன் சம கடுப்பாயிடுறான். டை ஜியோயான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்த குய் எனர்ஜி அதிகப்படுத்தக்கூடிய பில்ஸ் எடுத்து ஒரு பாட்டிலையும் ஒன்னு அப்படியே அவன் வாயில போட்டுக்க நம்ம ஹீரோ சாக்கிட்டாரு. அளவுக்கு அதிகமான பில்ஸ் போட்டதுனால அந்த பவர்ஸ் தாங்கிக்க முடியாம அவன் உடம்பே அப்படியே இப்ப வீங்க ஆரம்பிச்சிருது. அவனால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. உடம்பு ஃபுல்லா அளவுக்கு அதிகமான குய் பவர்ஸோட பயங்கர பவர்ஃபுல்லா கண்ணெல்லாம் சவந்து போய் அவன் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி நடந்து வர அவர் அப்படியே ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீ சாக போறன்னு உனக்கு தெரியலையா, உடனே சண்டை போறதை நிறுத்து அப்படின்னு அவர் சொல்ல ஹான் கேக்குற மாதிரியே தெரியல. அவனோட அளவு அதிகமான பவர்ஸ் வச்சுட்டு அவர் ஸ்வாடையை சமாளிச்சு அப்படியே முன்னாடி வந்து நம்ம ஹீரோ மூஞ்சிலையும் ஒரு குத்து விட்டுறான். நம்ம ஜியோயான் இதுக்கு மேலேயும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்வாட் எடுத்து அவனை ஒரு காட்டி அவன் உடம்பு ஃபுல்லா பஞ்சர் போட்டு அவன் பவர்ஸையும் காலி பண்ணி அவனை ஸ்டேஜை விட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. மேட்ச் முடிஞ்சிருது. டீச்சர் ரூலி நம்ம ஹீரோவை வின்னராவும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறி மெடிக்கல் கேங் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை புலி பண்ணி இவ்வளவு காலமா அவங்க மட்டுமே மெடிக்கல் பிசினஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப ஸ்டூடெண்ட் ஜியோயான் அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஜஸ்டிஸ காப்பாத்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல அவங்களாரும் அப்படியே கை தட்டுறாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் யாராவது யான் செக்டர் மெடிசன்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து கான்டாக்ட் சென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 20% ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல அப்படியே எபிசோட் 8 முடியுது. மெடிக்கல் பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தெரிஞ்சாலும் இது உண்மையிலேயே ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இல்ல அடுத்த பிரச்சனைக்காக நம்ம ஹீரோ போட்ட கமாவா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.